பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில் நடக்கும் வைகோவின் புத்தக வெளியீட்டு விழாவை தவிர்க்கும் ராகுல் காந்தி. திமுகவிடம் நட்பு பாராட்டும் காங்கிரஸ். திமுகவின் வெறுப்பை ஒருபோதும் விரும்பாத ராகுல் காந்தி வைகோவின் புத்தக வெளியீட்டு விழாவை தவிர்க்கிறார். விஜயின் சந்திப்பை தள்ளி போடும் ராகுல் காந்தி. நாடாளுமன்றத்துல வைகோ அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது பல வருடங்கள்ல அவருடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு சகாப்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்துல ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்களை, அது ஆளும் தரப்பினரா இருந்தாலும் எதிர்த்தரப்பினரா இருந்தாலும் எல்லாரையும் என்ன பண்ணாரு, பயங்காட்டி இருக்கிறார், அலற விட்டு இருக்கிறார். சோ அந்த அளவுக்கு வைகோவினுடைய பங்களிப்பு நாடாளுமன்றத்துல அதீதது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், பாஜக கட்சியா இருக்கட்டும், எல்லா ஆட்சியிலும் சரி, இத்தனைக்கும் காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாலும், கூட்டணியோட ஆதரவில் அவர் இருந்தாலும், காங்கிரஸ் தவறும் பட்சத்தில் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு மாமனிதர் வைகோ அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாடாளுமன்றத்துல வைகோ அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது அதீதமாக இருக்குது அப்படின்றதையும் இங்க நம்ம மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சகாப்தத்தை புத்தக வடிவில நான் உண்டாக்கி என்ன பண்ண போறேன், புத்தக வெளியீடு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில நடக்கிறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை வைகோ அவர்கள் ரொம்பவே தீவிரமா படுத்திருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்துல முதல் முறையா அந்த கண்ணிய பேச்சில இருந்து இப்போ வரைக்கும் அவர் பேசின பேச்சுகள் எல்லாத்தையுமே தொகுத்து புத்தக வடிவில் நான் என்னென்ன பேசினேன், யாருக்காக பேசினேன், எதுக்காக பேசினேன் அப்படின்றது எல்லாத்தையுமே தொகுத்து, அதாவது இன்றைய சமுதாயத்தினருக்கு வைகோவருடைய போராளி குணம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு போராட்ட குணம் உள்ளவர், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பல விஷயங்களுக்காக, விடுதலை புலிகளுக்காகவும் இப்படின்னு பல தடவை நாடாளுமன்றத்துல குரல் ஒலித்திருக்கிறார். இத்தனைக்கும் பல தடைகள் வந்தாலும், பல விஷயங்கள் அவருக்கு நெருக்கடி ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் பத்தி அவர் கவலைப்படாம நாடாளுமன்றத்துல உரிமைகளுக்காகவும் விடுதலைகளுக்காகவும் பல விஷயங்கள் அவர் குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. சோ இது எல்லாத்தையுமே தொகுத்து தான் புத்தக வடிவில் அவர் என்ன பண்றாரு, இதை ரிலீஸ் பண்றதுக்கு ராகுல் காந்தி அவர்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த புத்தக பிரதியை என்ன பண்றாரு, பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் அவர் என்ன பண்றாரு, தீவிரப்படுத்திட்டார். ஆக்சுவலா ஒருவேளை இங்க திமுக ஆட்சியில இருந்தா இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கலந்து கொண்டிருப்பார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க காட்சிகள் மாறிடுச்சு, ஆட்சிகளும் மாறிடுச்சு. அதனால இனி நம்மளுக்கு திமுக உதவி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவாய்ட் பண்ணிட்டு ராகுல் காந்தி அவர்களையும் அதே போல இங்க முதலமைச்சர் விஜய் அவர்களையும் தேர்வு செய்திருக்கிறார் வைகோ அவர்கள் அப்படின்னு கூட பேச்சுக்கள் வருது. ஆனா இதுல ரெண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இதுல ரெண்டு விஷயத்த நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒன்னு, ராகுல் காந்தி அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மாட்டார். அதற்கான காரணங்கள் இரண்டு தான். அது ஏன் அப்படின்னா, ஒன்னு, வைகோ அவர்களுடைய நாடாளுமன்றத்துல பேச்சினால அவர் என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டாரு. இன்னொன்னு, திமுகவை பகச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவர் வரமாட்டாரு அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன் அப்படின்னா, வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் பிரபாகரனுக்கு ஆதரவாகவும் பலமுறை அவர் என்ன பண்ணிருக்காரு, குரல் கொடுத்திருக்காரு. சோ நீங்க நாடாளுமன்றத்தினுடைய உரைய தொகுத்து வழங்கணும் அப்படின்னா, சோ விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நீங்க தவிர்த்துட்டு நீங்க இந்த நாடாளுமன்ற உரைய புத்தகத்துல தொகுத்து வழங்க முடியாது அப்படின்றதையும் இங்க பார்க்கணும். ஏன்னா தமிழீழ போர்கள் நடக்கும், தமிழீழ விடுதலை போர்களுக்காக நடக்கும்போது இங்க ஒன்றுக்கும் அஞ்சாமல், இன்னத்தையும் சொல்ல போனா விடுதலை புலிகள் இங்க பேன் பண்றாங்க. ஆனா அந்த டைம்லயும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ஐயா வைகோ அவர்கள், நாடாளுமன்றத்திலையும் குரல் கொடுத்தவர் ஐயா வைகோ அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் நாடாளுமன்றத்துல தைரியமா ஓங்கி குரல் கொடுத்த ஒரு சிங்கம் அப்படின்னா அது வைகோ அவர்கள் தான் அப்படின்றதையும் இங்க நம்ம மறந்து விட முடியாது. இதை கடந்தும் போயிட முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க விடுதலை புலிகளுக்காகவும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்காகவும் எந்த அளவுக்கு வைகோ அவர்கள் ஓங்கி குரல் கொடுத்தார், அதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறை நீங்க தவிர்த்துட்டு புத்தகத்துல
நீங்க அதை வந்து என்ன பண்ண முடியாது, எழுதிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது பிரதானமா இருக்கணும். விடுதலை புலிகளுக்கு எந்த அளவுக்கு வைகோ அவர்கள் ஆதரவாக பேசியிருக்கிறார், எந்த அளவுக்கு அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறார் நாடாளுமன்றத்துல. இங்க விடுதலை புலிகளை வந்து என்ன பண்றாங்க, பேன் பண்றாங்க. ஆனா அப்ப கூட தைரியமா தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் ஓங்கி குரல் கொடுத்தவர். அது மாத்திரம் இல்லாம எல்லா வேலைகளையும் எல்லா திசையிலையும் வைகோவின் அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது அப்படின்றதையும் இங்க நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த புத்தகத்துல அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிபிக்கான பயங்கரமான ஒரு பகுதி அப்படின்றது நிச்சயமா இடம்பெறும். இந்த சமயத்துல ராகுல் காந்தி அவர்கள் இதை அங்கீகரிச்சு இந்த புத்தகத்தை வெளியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ராஜீவ் காந்தி கொலை வழக்கு அப்படின்றதுல விடுதலை புலிகளுக்கு இங்க பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸினுடைய இங்க வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டை இங்க நம்ம பார்க்கிறோம். என்னதான் கோர்ட்டுகள் வந்து இங்க பலதரமான தீர்ப்புகள் கொடுத்தாலும் காங்கிரஸுக்கு இன்னும் அந்த அடிச்சுவடு அப்படின்றது அழியாம இருக்குது அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நாங்க பழசெல்லாம் மன்னிச்சிட்டோம் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸுக்கு இந்த அடிச்சுவடு அப்படின்றது அழியாம தான் இருக்கு. சோ இதன் அடிப்படையில இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. ஒண்ணு. இன்னொன்னு, திமுகவை ஒருபோதும் நம்ம பகச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல காங்கிரஸ் இனி நுணுக்கமான விஷயங்களை வந்து ஒவ்வொன்றதையும் நுணுக்கமா வந்து என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இப்போ திமுகவை எதிர்க்கிறதே இல்லை. ஒரு பக்கம் தாவேக்கா எதிர்த்தாலும் கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் திமுகவை எதிர்க்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா மேலிடத்திலிருந்து காங்கிரசுக்கு அதிரடியான உத்தரவு என்ன போட்டாங்க அப்படின்னா, திமுகவை எக்காரணத்து கொண்டும் எப்பொழுதும் அவங்களை விமர்சிக்க வேண்டாம். ஒருவேளை விமர்சிக்கும் பட்சத்தில் எந்த நிர்வாகிகள் விமர்சிக்கிறாங்களோ அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடத்திலிருந்து தமிழ்நாடு காங்கிரசுக்கு அதிரடியான உத்தரவு ஒண்ணு வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெளியரங்கமா வரலன்னா கூட சைலண்டா காங்கிரஸ் தரப்புக்கு வந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸுடைய நகர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா திமுகவை விமர்சிக்காம கடந்துட்டு போறாங்க அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்கணும். சோ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா திமுகவை அனுசரிச்சுட்டு போகணும், அவங்கள வந்து நம்ம பகச்சிக்க கூடாது, விமர்சிக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சில அவங்க போறாங்க. என்னதான் கூட்டணிக்கு தலைமை தாங்குற தாவேகா திமுகவை எதிரியா பார்த்து விமர்சனங்கள் வைத்தாலும் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் ஏன் தயங்குறாங்க அப்படின்னா டெல்லி போட்ட உத்தரவு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா காங்கிரசுக்கு நாடாளுமன்றத்துல திமுகவினுடைய உதவி ரொம்ப அரிதமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தாவேக்காவுக்கு எம்பிகள் அங்க இல்ல. ஒருவேளை எம்பிகள் இருந்தா திமுகவுடைய உதவி அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ திமுகவுடைய உதவி காங்கிரசுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. அதனாலதான் தாவேக்கா விமர்சிச்சுக்கிட்டோம், விஜய் அவர்கள் விமர்சிச்சுக்கிட்டோம், நீங்க யாரும் விமர்சிக்க வேண்டாம், திமுக மேல ஒரு பழியும் போடாதீங்க, ஒரு கரையும் பூசாதீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சனால இன்னைக்கு தலைவர்கள் முதற்கொண்டு மினிஸ்டர்கள் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு எல்லா நிர்வாகிகளும் திமுகவை குறை சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்றத இங்க பார்க்கணும். ஒருவேளை இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்துகிட்டா திமுகவுக்கு கொஞ்சம் இடையூறா இருக்குமோ, அதனால கூட நம்மளுக்கு இங்க நாடாளுமன்றத்துல ஹெல்ப் பண்றதை நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் காங்கிரஸுக்கு இங்க வந்திருக்குது அப்படின்றதையும் இங்க பாக்குறோம். அதனாலதான் விஜய் அவர்களை சந்திக்க கூடாது, விஜய் அவர்களோடு சேர்ந்த இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க அப்படின்றதையும் இங்க நம்ம கருத்தில் கொள்ளணும். சோ எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தானப்பா, இங்க 20ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்பொழுது இங்க அவங்களுடைய உதவி பெருசா தேவைப்படாத அப்படின்னு எண்ணலாம். ஆனா இது இந்த கூட்டத்தொடர்ல மசோதாக்களை நிறைவேற்றுகிற விஷயத்துல திமுகவுடைய பலம் அதிகமா காங்கிரசுக்கு தேவைப்படுறதுனால இன்னைக்கு இல்லைன்னா கூட வரும் காலங்களில் இது பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த புத்தக வெளியீட்டு விழாவை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஆலோசிக்கிறதாகவும் அங்க டெல்லி காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து வர தகவல் இங்க வருது. சோ எக்காரணத்து கொண்டும் எதுக்காகவும் காங்கிரஸ் திமுகவை ஒரு விதத்திலும் பகச்சிக்காது. சோ இப்படியா இவங்க உறவாடும் பொழுது காங்கிரஸ் செய்யற சில விஷயங்கள் திமுகவுக்கு எரிச்சலை ஊட்டலாம், திமுகவுக்கு அது பிடிக்காம போகலாம்.
இதனுடைய எதிரொலி நாடாளுமன்றத்தில் ஒலிச்சிடக்கூடாது, அதனால இதை கொஞ்சம் பக்குவமா செயல்படுத்தலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப நுணுக்கமா இந்த விஷயங்களை கையாள்றார் அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் வைகோ அவர்கள் தலைமையில ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படின்றத இங்க பார்க்கணும். விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரு, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இங்க புத்தகம் வெளியிட்ட யாரு வெளியிடுவா, விஜய் அவர்கள் வாங்குறாருன்னா யாரு வெளியிடுவா அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸுக்கு ரொம்ப நெருடலா இருக்கிறது விடுதலை புலிகளுக்கு ஆதரவா வைகோ அவர்கள் பேசின பேச்சுகள். சோ இது எல்லாமே தொகுத்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே ஒத்துக்கிட்டாருப்பா, அந்த புத்தகத்தை அவரே வெளியிட்டாரு அப்படின்னு நாளை பின்ன யாரோ விமர்சிக்க கூடாது அப்படின்றதுக்காகவும், இன்னொரு பக்கம் திமுகவை நம்ம வெறுப்பேற்ற கூடாது, இந்த நிகழ்ச்சியில கலந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம் அப்படின்றத சமாளிக்கிறதுக்காகவும் இங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு பேசப்படுது. ஆனா இங்க இது அரசியலை கடந்தும் கட்சிகளை கடந்தும் இங்க காங்கிரஸ் ஒரு பொதுவான ஒரு நிகழ்வை இங்க நகர்த்துவாங்க அப்படின்றதையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் வைகோவினருடைய இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். விஜயும் காங்கிரஸையும் டெல்லியிலே வச்சு சேர்த்து வைக்கிறார்ல, இத ஒரு வகையில பாஜகவை வெறுப்பேத்துற மாதிரி இல்ல, இதுல கொஞ்சம் நுணுக்கமான அரசியல் இருக்குது அப்படின்னு இங்க ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ அதனாலதான் வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னும் இங்க ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்க வைக்கிறோம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.